தீரன் சின்னமலையோட படைத்தளபதியாக இருந்த பொல்லான் அவர்கள் ஆங்கிலேயர் படைக்குள்ள சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளியா, அதாவது செருப்பு தைக்கும் தொழிலாளிங்கிறது பிஞ்சி போன செருப்பு தைக்கிறது மட்டும் இல்ல, புதிய செருப்புகளை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு கலைஞராக தான் அவர் உள்ள வேலைக்கு சேர்றாரு. அப்படி கரெக்டாக 2019 அருந்ததியர் அரசியல் எழுச்சி மாநாடு வந்து ஆதித்தமிழர் பேரவை சார்பா மகுடஞ்சாவடியில் நடத்தப்பட்டுச்சு. அந்த மாநாடுல தான் தீரன் சின்னமலை அவர்களுடைய படைத்தளபதியான பொல்லான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மணிமண்டபம் ஏற்படுத்தணும்னு சொல்லி அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சாரு. அந்த மாவீரன் தான். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தங்கராஜ் காந்தி, ஆதித்தமிழர் பேரவை. நாம இப்ப எங்க நிக்கிறோம்னா, மாவீரன் பொல்லான் அவர்களுடைய மணிமண்டபத்தில் நிக்கிறோம். மாவீரன் பொல்லான் அவர்கள் யாரு அப்படின்னு யோசிச்சோம்னா, கொங்கு மண்டலத்துல மிகப்பெரிய செல்வாக்கு, மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர், ஒரு சுதந்திர போராட்ட வீரர் வந்து தீரன் சின்னமலை அவர்கள். தீரன் சின்னமலை அவர்களுக்கு பக்க பலமா ஒரு படைத்தளபதியா இருந்தவர் தான் மாவீரன் பொல்லான் அவர்கள். அந்த மாவீரன் பொல்லான் அவர்களுடைய வரலாறு என்னன்னா, நாம தீரன் சின்னமலையோட ஒரு வரலாறுல இருந்து தான் எடுக்க முடியும். தீரன் சின்னமலை அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, தொடர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி இருக்காரு. அப்படி போராடும் போது ஓடாநிலை போர், அறச்சாலையூர் போர், பள்ளிப்பாளையம் போர்னு 3 விதமான போர்களையும் ஆங்கிலேயர்களை மிகப்பெரிய அளவுல ஜெயிச்சிருக்காரு. இது ஆங்கிலேயருக்கு ஒரு ஆச்சரியமா போச்சு. எப்படிரா ஒரு சின்ன பகுதியில் இருக்கிற ஒரு மன்னர் வந்து எப்படி நம்ம அவ்வளவு பெரிய படையை கொண்டு வந்திருக்க ஆங்கிலேய படைகளை வீழ்த்த முடியுதுன்னு அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க அப்போ ஒரு ரகசியமா ஒரு தாக்குதல் தீரன் சின்னமலை மேல நடத்தணும்னு பிளான் பண்றாங்க. அந்த ரகசிய தாக்குதல் வந்து ஓடா நிலையில நடத்தணும்னு முடிவு பண்றாங்க. அந்த ஓடா நிலைய ஏன் இவங்க ஆங்கிலேயர் தேர்ந்தெடுத்தாங்கன்னா, ஓடா நிலையில தீரன் சின்னமலை பதுங்கி இருப்பதாக தீரன் சின்னமலைக்குடைய நெருங்கிய ஒருத்தர் வந்து ஒரு துப்பு கொடுத்துருக்காரு. சரி, இது வந்து தீரன் சின்னமலையை தாக்குறதுக்காக அவங்க கிளம்புற ஒரு செஷன் வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இதற்கு முந்தைய 3 போர்லையுமே தீரன் சின்னமலை அவர்களுடைய வெற்றியை வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஆங்கிலேயர்கள் யோசிக்கிறது. அந்த நிகழ்வுக்கு நம்ம போயிடுவோம். அந்த நிகழ்வு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, தீரன் சின்னமலை வந்து ஆங்கிலேயர்கள் இப்படி நடந்துகிட்டு இருக்காங்களே, இப்படிலாம் நடக்குது நாட்டில்ன்றப்ப அவர் ஆங்கிலேயர்களை வந்து எப்படியாவது நம்ம நாட்டை அபகரிக்க விடாமல் தடுக்கணும் அப்படின்னு நினைச்சு பிளான் பண்ணும்போது அந்த திட்டத்துல வந்து தன்னை இணைத்து கொண்டவர் தான் மாவீரன் பொல்லான் அவர்கள். மாவீரன் பொல்லான் அவர்கள் யாருன்னா, தீரன் சின்னமலையோடைய படைத்தளபதியா இருந்ததுனால, தீரன் சின்னமலையுடைய உள்நோக்கத்தை நன்கு உணர்ந்திருந்தனால அவர் தந்த பொறுப்பு எடுக்கிறார். நான் ஆங்கிலேயர்களுடைய படைக்குள்ள போயிடுறேன், நான் மிகப்பெரிய ஒற்று தூதா இருந்து அங்க நடக்கிற ரகசியங்களை உங்களுக்கு எடுத்து சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்றப்ப தீரன் சின்னமலை வந்து இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படின்னு உயிரே போயிருமேன்னு கேட்கும்போது, பரவாயில்ல நான் அந்த ரிஸ்க் எடுக்கிறேன், நம்ம நாட்டுக்காக எடுக்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு தீரன் சின்னமலையோட படைத்தளபதியாக இருந்த பொல்லான் அவர்கள் ஆங்கிலேய படைக்குள்ள சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளியா, அதாவது செருப்பு தைக்கும் தொழிலாளிங்கிறது பிஞ்சி போன செருப்பு தைக்கிறது மட்டும் இல்ல, புதிய செருப்புகளை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு கலைஞராக தான் அவர் உள்ள வேலைக்கு சேர்றாரு. அப்படி வேலைக்கு சேர்ந்து தீரன் சின்னமலைக்கு துப்பு கொடுக்குறாரு, அதாவது உழவு கொடுக்குறாரு. அது எப்படிப்பட்ட உழவுனா, மிகப்பெரிய அளவுல, அதாவது ஆங்கிலேயர்கள் தான் இன்னைக்கு உளவு பார்ப்பதில் மிகப்பெரிய திறமையானவங்களா இருக்காங்க. இன்னைக்கு இஸ்ரேலுடைய மொசாட் ஆகட்டும், அமெரிக்காவுடைய சிஐ ஆகட்டும், இந்தியாவுடைய ரா அமைப்பாகட்டும், இவங்கெல்லாம் மிகப்பெரிய உளவு அமைப்புகள். இந்த உளவு அமைப்புகள் வச்சிருக்கிற ஆங்கிலேயர்களே ஒரு உளவை பார்த்து பயந்துருக்காங்கன்னா, அது தீரன் சின்னமலை அவர்களுடைய உளவு பிரிவான பொல்லான் அவருடைய உளவு தான். பொல்லான் அவருடைய உளவு என்பது ஆங்கிலேய படைகளுக்குள்ள அமர்ந்து கொண்டு ஆங்கிலேயருக்கு செருப்பு செய்து கொடுப்பதன் மூலமா ஒரு தோல் செருப்பு செய்து கொடுத்து அந்த செருப்புகளை வந்து அந்த ஆங்கிலேய முகாமை விட்டு அந்த வெளியே அனுப்புறாரு. அப்படி வெளியே அனுப்பப்பட்ட செருப்புகள் வந்து பல்வேறு இடங்களுக்கு, பல்வேறு ஆங்கிலேய முகாம்களுக்கு நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. இப்படி போற செருப்புகள் வந்து ஒரு சில செருப்புகள் மட்டும் செப்பரேட்டடா பிரிக்கப்பட்டு தீரன் சின்னமலையுடைய ஆட்களே அந்த செருப்புகளை வந்து பொல்லானிடமிருந்து ரகசியமா பெற்றுக்கொண்டு தீரன் சின்னமலைக்கு தராங்க. இப்படி கொடுக்கப்பட்டதன் மூலமா தான் ஆங்கிலேயருடைய தகவல்கள் தீரன் சின்னமலை அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அதன் மூலமா தான் தீரன் சின்னமலை அவர்கள் 3 முக்கிய போர்களை வென்று ஆங்கிலேயர்கள் வீழ்த்தி இருக்கிறார். இப்படி வீழ்த்தப்பட்ட ஆங்கிலேயர்கள் வந்து இன்னைக்கு என்ன பண்றாங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஓடாநிலை போருக்கு பிளான் பண்ணாங்களா, அந்த ஓடாநிலை போருக்கு திட்டமிட்டபடி அவங்க கிளம்புறாங்க. ரகசியமா கண்டுபிடிச்சு தீரன் சின்னமலை கண்டுபிடிச்சு இப்ப அவங்க கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது தீரன் சின்னமலை வந்து அந்த ஓடாநிலையில இருந்து தப்பிச்சிடுறாரு. எப்படி தப்பிச்சாரு, இப்போட எப்படி தப்பிச்சாருன்னு சொல்லி அவங்க மிகப்பெரிய அளவுல கன்ஃபியூஸா இருக்கும்போது, அந்த சதியை முறியடிச்சவரு, அதாவது பொல்லான் அவர்கள் உள்ள இருந்து தூது கொடுத்துட்டு இருக்காருங்கிறது விஷயம் எப்படி நடந்துச்சோ, அதே மாதிரி தீரன் சின்னமலை கூட இருந்துட்டே தீரன் சின்னமலை எங்க இருக்காருன்ற தூது ஆங்கிலேயருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சதியை முறியடிச்சு ஆங்கிலேயர்கிட்ட இருந்து தீரன் சின்னமலை அவர்களை தப்பிக்க செய்தவர் வந்து பொல்லான் அவர்கள்.
இருந்தது தான் அந்த செருப்புகள். அந்த செருப்புகள் அங்கங்க காலணிகள் எல்லாம் இருந்திருக்கு. அதை எடுத்து பார்த்த ஆங்கிலேயர்கள் வந்து இது எப்படி இங்க வந்துச்சு, நம்ம முகாம்ல இருந்து செஞ்ச மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த செருப்புகள்ல வந்து எடுத்து கொண்டு போய் அவங்க ஆய்வு பண்ணும்போது அதுல சில சங்கேத மொழிகள்லாம் இருந்திருக்கு. அது என்னடா சங்கேத மொழிகள்னு எடுத்து ஆய்வு பண்ணும்போது தீரன் சின்னமலை அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை போர்களுமே ஆங்கிலேயர்களுடைய அத்தனை நடவடிக்கைகளுமே துப்பு கொடுத்து அதாவது உளவு பார்த்து அந்த செய்திகளை முன்கூட்டியே தந்து தீரன் சின்னமலைக்கு எப்படி போர் வியூகங்கள் வகுக்கணும்னு சொல்லி கொடுத்து அந்த வியூகங்களை நடத்துறதுக்கு மிகப்பெரிய அளவுல ஆங்கிலேயரோட வியூகங்களை முன்கூட்டியே தெரிவித்தவர் தான் மாவீரன் பொல்லானவர்கள். அந்த பொல்லானவர்கள் தீரன் சின்னமலை அவர்களை காட்டி கொடுக்க கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக ஆங்கிலேயர்கள் வந்து அவர் சுற்றி வளைத்து பிடித்த பிறகு தலைகளாக தொங்க போட்டு சவுக்கால் அடித்த பிறகு கூட தோல் உரிந்து தொங்கும் போது கூட தீரன் சின்னமலை பத்தி ஒரு வார்த்தை கூட திறக்காம தன் மன்னர் நல்லா இருக்கணும், தன் நாடு நல்லா இருக்கணுன்றக்காக மாவீரன் பொல்லான் அவர்கள் மிக உறுதியாக இருந்தார். இவனுடைய உறுதியை ஒண்ணுமே செய்ய முடியாதுன்ற முடிவுக்கு போன ஆங்கிலேயர்கள் வேற வழி இல்லாம துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்திடுறாங்க. இப்படி மாவீரன் பொல்லானவர்கள் வீழ்த்தப்பட்ட பிறகுதான் 2 வாரத்திலேயே தீரன் சின்னமலைகள் சுற்றி வளைக்கப்பட்டு பிடிபட்டாருன்னா பொல்லானவருடைய அந்த பாதுகாப்பு, பொல்லானவருடைய அந்த வியூகங்கள் எப்படி இந்த நிகழ்ச்சியில வந்து எப்படி இந்த போரை நடத்தணுன்றதுல பொல்லானவருடைய யுக்திகள் எப்படி தீரன் சின்னமலைக்கு மிகப்பெரிய பக்கபலமா இருந்திருக்குன்றது இந்த வரலாறை பார்க்கும்போது நமக்கு நல்லா புரியுது. அப்படிப்பட்ட மாவீரன் தான் பொல்லானவர்கள். இப்படிப்பட்ட மாவீரனான பொல்லானவர்கள் வந்து வெறுமனே செருப்பு தைக்கிறதுல மட்டும், செருப்பு செய்யறதுல மட்டும் ஒரு கலைஞராகவோ இல்லை. அவருக்கு அந்த திறமை இருக்கிறது பத்தாதுன்னு அவர் போர் திறமையிலையும் மிகச்சிறந்தவர். அவர் தன்னுடைய போர் வியூகங்களே சிறந்தவர். அவர் பக்கபலமா இருந்தது தீரன் சின்னமலைக்கு மிகப்பெரிய பலமா இருந்ததுன்றது வரலாறு நமக்கு காண்பிக்கிறது. இந்த பொல்லானவர்களுடைய மணிமண்டபம் ஏற்படுத்தக்கூடிய எழுச்சி வந்து நிச்சயமா அந்த அறப்போர் நிகழ்விற்கு காரணமாக அமையும். இந்த பொல்லானவர்கள் மணிமண்டபம் இங்க அமைப்பதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் இந்த முயற்சி எடுத்தாருன்னு நம்ம யோசிச்சோம்னா, கரெக்டா 2019 அருந்ததேர் அரசியல் எழுச்சி மாநாடு வந்து ஆதித்தமிழர் பேரவை சார்பா மகுடஞ்சாவடியில் நடத்தப்பட்டுச்சு. அந்த மாநாடுல தான் தீரன் சின்னமலை அவர்களுடைய படைத்தளபதியான பொல்லான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மணிமண்டபம் ஏற்படுத்தணும்னு சொல்லி அன்றைய எதிர்கட்சி தலைவர் அந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சாரு. அதை இன்று ஆளுங்கட்சி தலைவரான பிறகு முதல்வரான பிறகு இன்றைக்கு அதை நடைமுறைப்படுத்திட்டார். இதுக்கு பின்னாடி ஆதித்தமிழர் பேரவையோட உழைப்பையும் நம்ம கவனிக்கணும். மிகப்பெரிய பங்காற்றிருக்காங்க. அவங்களுடைய உழைப்பு வந்து இந்த மணிமண்டபம் ஏற்படுறதுக்கு மிகப்பெரிய பங்காற்றிருக்கு. தொடர்ந்து ஆதித்தமிழர் பேரவை வந்து குயிலி, ஒண்டி வீரன், மதுரை வீரன் ஒரு திசையில ஆங்காங்க சிதறி கிடக்கிற அருந்தர்களுடைய வரலாறு மீட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில மீட்டெடுக்கப்பட்ட மிகப்பெரிய வரலாறு தான் மாவீரன் பொல்லானுடைய வரலாறு. நன்றி, வணக்கம்.